அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 முகலாய காஞ்சி. காஞ்சியில் அத்திமலை சிலை ஒன்று உள்ளது. மிகவும் ஆற்றலை தரும் சிலை அது. காஞ்சி ஆலயங்களில் எல்லா சிலைகளும் சுவர்ணத்தால் வடிக்கப்பட்டது என்கிற தகவல்களை கேள்விப்பட்ட முகலாய மன்னன் அவுரங்கசீப் தனது படைகளை காஞ்சியை நோக்கி அனுப்பினான். ஏற்கனவே கோல்கொண்டா சுல்தானிடம் சிக்கியிருந்த காஞ்சிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக முகலாய படையெடுப்பு திகழ்ந்தது. அவுரங்கசீப்பின் படைகள் முதலில் பூந்தமல்லியை நோக்கி வந்தன. அப்போது காஞ்சியின் சுபேதாராக பாத்கான் என்பவர் நியமிக்கப்பட்டு அவர் செங்கல்பட்டில் தனது தலைமையகத்தை வைத்திருந்தார். முகலாய படைகள் பூந்தமல்லியை கைப்பற்றி தங்கள் கொடியினை பூந்தமல்லி கோட்டையின் உச்சியில் ஏற்றினர். சத்ரபதி சிவாஜி தனது மகன் சம்பாஜியை செஞ்சி கோட்டையில் தங்க வைத்திருந்தார். அவர் மராட்டிய படைகளை திரட்டிக்கொண்டு செங்கல்பட்டை நோக்கி வந்து முகலாயர்களின் முன்னேற்றத்தை தடுத்தார். சம்பாஜியின் தளபதி சந்தோஜி ராயன் என்பவர் முகலாயர்களை எதிர்கொண்டார். காஞ்சியை காப்பாற்ற சந்தோஜி ராயன் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. 2000 குதிரை வீரர்கள் மற்றும் 5000 காலாட்படை வீரர்கள் இருந்தும் சந்தோஜியால் வெல்ல முடியவில்லை. இவர்களது போரினால் காஞ்சி அழிவுகளை சந்தித்தது. கிபி 1688 வரதராஜ பெருமாள், காமாட்சியம்மன் மற்றும் ஏகாம்பரநாதர் விக்கிரகங்கள் தெற்கே எடுத்து செல்லப்பட்டன. கிபி 1689 சம்பாஜியை கைது செய்த அவுரங்கசீப் அவரை சித்திரவதை செய்து கொன்றார். சம்பாஜியின் மகன் ராஜாராம் செஞ்சின் அரசனாக பதவியேற்றான். ஒரே படையெடுப்பில் முகலாயர் பீஜப்பூர், கோல்கொண்டா மற்றும் காஞ்சியை கைப்பற்றினர். தொடர்ந்து மதுரை மற்றும் மைசூர் ராஜ்யங்களை குறிவைத்தான் அவுரங்கசீப். செஞ்சி, மதுரை, மைசூர் என்ற அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றி சூல்பிகர் கான் என்கிற தளபதியை கர்நாடிக் பிரதேச நவாப்பாக அறிவித்தான். அவனுக்கு பிறகு தோத்கான் நவாப்பாக பதவி வகித்தான். தோத்கான் ஆட்காட்டை தலைநகராக மாற்றினான். கிபி 1710 அவனது தலைமை அதிகாரி சதீப் முசாபாத் சதத் உல்லாகான் என்பான் பதவியேற்க அவரது தளபதியாக ராஜா தோடர்மால் திகழ்ந்தார். 49 வார்த்தெடுக்கப்பட்டவன் புறப்பட்டான். கிபி 1688 கோல்கொண்டா உபதளபதி பஸ்லுல்லாஹ்வின் கடுமையான ஆட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த காஞ்சிக்கு பேரதிர்ச்சி கொடுக்கும் தகவல் ஒன்று காற்றில் கசிந்து வந்தது. கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் விழுந்து தவித்துக் கொண்டிருந்தவன் தீயில் விழுந்தால் எங்கனம் இருக்கும்? அப்படி ஒரு செய்தி காஞ்சி மக்களுக்கு கிடைத்தது. தட்சிணத்தில் உள்ள ஆலய விக்கிரகங்களை குறிவைத்தான் முகலாய மன்னன் அவுரங்கசீப். குறிப்பாக காஞ்சி ஆலயத்தில் அதிசயமிக்க ஒரு அத்திமர சிலை இருப்பதாக அவன் அறிய காஞ்சியை நோக்கி பெரும்படையை அனுப்பினான். கோல்கொண்டா முஸ்லிம்களோ ஷியா பிரிவினை சேர்ந்தவர்கள், பீஜப்பூர் முஸ்லிம்களோ சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். இருவருக்கும் அடிக்கடி போர் மூண்டு கொண்டிருக்க இந்த நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்ப்பது போன்று அவுரங்கசீப்பின் படைகள் காஞ்சியை நோக்கி வருவதை அறிந்ததும் கோல்கொண்டா உபதளபதி ஆலய அதிகாரிகளை அழைத்தான். எங்களைப் போல ஆபரணங்களை மட்டும் குறிவைப்பவர்கள் அல்ல முகலாயர்கள். உங்கள் விக்கிரகங்களை குறிவைத்துள்ளனர். என்னால் அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய இயலாது. உங்கள் ஆலயங்களையும் விக்கிரகங்களையும் நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தனது கைகளை கழுவி விட்டான். அன்றாடம் கோயில்களிலிருந்து வரி மற்றும் திரைகளை வசூலித்துக் கொண்டிருப்பவன் போர் என்றதும் தனது பொறுப்புகளை தட்டி கழிப்பதைக் கண்டு ஆலய அதிகாரிகள் திகைத்தனர். வரதராஜ ஆலயத்தின் அதிகாரி அம்பி சுந்தரராகவர் பட்டர்களை அவசரமாக அழைத்தார். முகலாய படைகள் நமது ஆலயத்துக்கு குறிவைத்து வருகின்றன. கோல்கொண்ட ஆட்சியாளர்கள் எங்களிடம் உதவியை எதிர்பார்க்காதீர்கள் என்று கூறிவிட்டார்கள். எனவே வேறு வழி இல்லை. மேனா பல்லக்கு ஒன்றை உடனே தயார் செய்யுங்கள். தேவ பெருமாளை பல்லக்கில் சுமந்து கொண்டு தெற்கு செல்வோம். முகலாய படைகள் காஞ்சியை விட்டு நீங்கியதும் திரும்பி வருவோம் என்றார். இது என்ன சோதனை என்று வயதான பட்டர் கண்ணீர் உகுத்தார். ஏற்கனவே ஆதி அத்திவரதனை பிரிந்து ஸ்ரீவரத நாராயணனை அத்திவரதனாக ஆராதனை செய்து வருகிறோம். இந்த நிலையில் உற்சவர் தேவ பெருமாளையும் விட்டு பிரிந்து நாங்கள் எப்படி இருப்போம்? இன்னும் பல பட்டர்களும் புலம்ப அவர்களை அம்பி சுந்தரராகவர் அடக்கினார். அம்பி அமராவதியை காதலித்த அம்பிகாவதியை சோழ மன்னன் கொலை செய்ய அதனால் மனம் வெறுத்த கவியரசர் கம்பர் காஞ்சியில் வந்து தங்குகிறார். தனது மகன் அம்பிகாவதியின் நினைவாக
தான் வசித்த கிராமத்திற்கு அம்பிகாபதி என்று பெயரிடுகிறார். காஞ்சி திருப்புலி சாலையில் இன்றும் அம்பி என்கிற பெயரில் இந்த கிராமம் இருக்கிறது. அழுது புலம்ப நேரமில்லை. முகலாய படைகள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றன. நாம் இன்றிரவே தெற்கே பயணமாகிறோம் என்ற அதிகாரி 15 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்தார். ஒரு கோயில் அதிகாரி, 2 பட்டர்கள், பிரபந்தம் சொல்ல ஒருவர், ஒரு பரிசாரகர், ஒரு மடைப்பள்ளி சமையல்காரர், காவலுக்கு 4வர், சிவிகையை சுமந்து செல்ல 4வர், தீப்பந்தம் ஏந்திட ஒருவர் என்று 15 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. குழுவின் தலைவராக துணையை அறிவித்துக் கொண்ட அம்பி சுந்தரர் அன்று இரவே புறப்பட வேண்டும் என்று குழு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். பிரபந்தம் கூறுவதற்கு கூரம் கோலாச்சாரியன் என்பவரும் பட்டர்கள் மணவாளனும் வாசுதேவனும் புறப்படுவதற்கு தயாராயினர். கதவுகளுடன் கூடிய பெட்டி பல்லாக்கு சன்னதிக்கு வந்தது. ஸ்ரீதேவியும் பூதேவியும் சிவிகையில் எதிரெதிர் பக்கமாக வைக்கப்பட தேவப்பெருமாள் என்கிற வரதராஜர் அவர்களை நோக்கி நின்றார். ஆபரணங்கள், புஷ்பங்கள் என்று எவ்வித அலங்காரங்களும் கிடையாது. மதுசூதன், மாயவன், சிங்கன், தாடாளன் என்கிற 4 கட்டுமஸ்தான் இளைஞர்கள் கையில் வாட்களுடன் அடிகளுடனும் காவலுக்கு நிற்க 4 சிவிகை தாங்கிகள் எச்சரிக்கை என்று கூறிவிட்டு சிவிகையை சுமந்து ஆலயத்தின் வாயிலை நோக்கி செல்ல மக்கள் கூட்டம் அலைமோதியது. தேவ பெருமாளே, வரதா, இப்போது சென்றால் எப்போது வருவீர்கள்? அத்தியூர்வாதிகள் கண்ணையும் கம்பளையுமாக வரதனை வழி அனுப்பினர். காஞ்சியில் எவ்வளவு குழப்பங்களும் போர்களும் நிகழ்ந்த போது கூட நீங்கள் கிளம்பியதில்லையே, இப்போது ஏன் எங்களை விட்டு செல்கிறீர்கள்? பெண்கள் கதறினர். தேவ பெருமாள் வரதன் பதில் கூறாமல் சிவிகையில் உள்ளே எட்டிப்பவர்களை நோக்கி புன்னகையுடன் விடைபெற்றுக் கொண்டிருந்தான். முகலாயர்களுக்கு பயந்த அவன் போகிறான்? இல்லையே. அவன் எதற்காக காஞ்சியை விட்டு போகிறான் நினைவிருக்கிறதா? காஞ்சியை விட்டு நீங்கும் ராமானுஜர் திருக்கட்சி நம்பியிடம் கேட்டாரே, அத்மலையான் எங்கிருக்கிறான், அவன் மீட்பது எப்போது என்று கேட்டு வரதனின் பதிலை கேட்டிருந்தார் அல்லவா? அப்போது வரன் கூறியது நினைவிருக்கிறதா? வார்த்தெடுக்கப்பட்டவன் சென்று வேர் வெட்டவனை மீட்டு வருவான். வார்த்தெடுத்த சிலை தேவ பெருமாள் அல்லவா? காஞ்சியில் வேர் வெட்டவன் தேவ உடும்பராத்தி சிலையன் அல்லவா? அதற்குத்தான் இதோ வார்த்தெடுக்கப்பட்டவன் புறப்பட்டு விட்டான். அவன் சென்று வேர் விட்டவனை காஞ்சிக்கு அழைத்து வரப்போகிறான். வரதா, வரதா என்று மக்கள் கூட்டம் சோகத்துடன் அலைமோத அதில் மிதந்தபடி தெற்கே சென்றான் தேவ பெருமாள் என்கிற வரதராஜன். கூட்டத்தினர் கவனமெல்லாம் வரதர் செல்லும் சிவிகையின் மீதே படிந்திருக்க அவரது சிவிகையின் பின்பாக மற்றொரு மேனா பல்லக்கு ஊர்ந்து சென்றது. அதை கவனித்த மக்கள் திகைத்தனர். இந்த சிவிகையில் இருப்பது யார்? பெருந்தேவி தாயாரா? படிதாண்டா பத்தினி என்று வெளியே வந்திருக்கிறார். கரிய மாணிக்க பெருமாள் இதில் செல்கிறார். எழுமாள் கோயில்களில் பிரதான பெருமாள், மிகவும் புராத பெருமாளாயிட்டே, அவரையும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை அல்லவா? சிவிகைக்கு காவலாக சென்ற தாடாளன் கூறினான். வரதனும் கரியமாணிக்க பெருமாளும் காஞ்சி விட்டு புறப்படுகின்றனர். செய்தி பரவ அவர்களுக்கு பிரியாவடை கொடுப்பதற்காக கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. எங்கு செல்கிறான் என்பது அவனுக்குத்தான் தெரியும். 50 அத்தனை தேடும் ஆத்தான். கிபி 1688 முகலாய படையெடுப்புக்கு பயந்து உற்சவர் தேவ பெருமாள் என்கிற வரதராஜரை பல்லக்கில் வைத்து இடைக்கே எடுத்து சென்றனர் கோயில் பட்டர்களும் அதிகாரிகளும். பெருமாள் எங்கே சென்றார் என்பது ரகசியமாக இருந்தது. இடத்தை தெரிவித்தால் முகலாய படைகளுக்கு தகவல் தெரிந்துவிடும் என்கிற அச்சம் காரணமாக இருக்கலாம். அத்திவரதர் தேவ பெருமாள் இருவருமே இல்லாததால் ஆலயம் பொலிவிழந்து காணப்பட்டது. முகலாய படைகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் ஆலயத்தின் கதவுகள் மூடியே கிடந்தன. யாருக்கும் தெரியாமல் திட்டி வாசல் வழியாக உள்ளே புகும் பக்தர்கள் தாங்கள் சமைத்து ரகசியமாக எடுத்து சென்ற அன்னத்தை ஸ்ரீவர வரதர நாராயணுக்கு நிவேதனம் செய்துவிட்டு போன சுவடு தெரியாமல் வந்து விடுவார்கள். வரதர் புறப்பட்டு சென்று வருடங்கள் ஆகிவிட்டன. ஆலயம் கவனிப்பாரற்று புதர்களும் செடி கொடிகளும் மண்டி கிடந்தது. கோபுரங்கள் பூச்சி உதிர்ந்து செப்பனிடப்படாமல் கீழமாக அழுது வடிந்து கொண்டிருந்தன. ஆலயத்துக்கு எப்போது சென்றாலும் அது பூட்டியே இருக்கும். எப்படி இருந்த பல்லவர்களின் ஆலயம் இந்த இளைநிலைக்கு தள்ளிப்பட்டு விட்டது. மனமுடைந்து போனார்கள் காஞ்சி மக்கள்.
கிபி 1704 முகலாய மன்னன் அவுரங்கசீப் மரணம் அடைந்தான். இதனால் முகலாய படைகள் சிதற காஞ்சிபுரம் கர்நாடிக் ஆட்சியாளர்களின் பொறுப்புக்கு வந்தது. சற்றே ஆலயங்கள் சுறுசுறுப்பு அடைந்தன. அவுரங்கசீப் பிறந்த 5ஆம் நாள் வரதராஜ ஆலயத்தின் முன்பாக இருந்த சன்னதி தெருவில் ஒரு பெரிய மாளிகையின் முன்பாக ஒரு ரதம் வந்து நின்றது. அதிலிருந்து தலைப்பாகை கட்டிய ஒரு பெரியவரும் ஒரு கட்டழகு காளையும் இறங்கினர். மாளிகையின் வாயிலில் அமர்ந்திருந்த வைணவர்கள் சிலர் தேரில் வந்து இறங்கிய அந்த இருவரையும் மலைத்து போய் பார்த்தனர். பிறகு உள்ளே ஓடி சென்று தங்களது ஆசானை அழைத்தனர். அந்த மாளிகையின் பெயர் ஆத்தான் திருமாளிகை. வைணவஜிய ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜ ஆச்சாரியா ஆத்தான் ஜீயர் என்பது அவருடைய பெயர். துறவியாவதற்கு முன்பாக அவரது பெயர் ஸ்ரீனிவாசாச்சாரியார். கோல்கொண்டா சுல்தான் இப்ராஹிம் குழுவின் ஆலோசகர்களாக இருந்த மாதண்ணா மற்றும் அக்கண்ணா ஆகியோர்களுக்கு ஆசான். தனது சீடர்களால் தான் உக்ரோதியம் களவு போனது என்பதை அறிந்ததும் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு காஞ்சியில் தனது மடத்தை நிறுவியிருந்தார். ராஜா தோடர்மால் தங்களை நாடி வந்திருக்கிறார். சீடர்கள் கூற ஆத்தான் ஜீயர் பரபரப்புடன் எழுந்து வாயிலுக்கு விரைந்தார். ராஜா தோடர்மால் நாயுடு ஆத்தான் ஜீயரின் சீடர். அவரது குடும்பத்தினர் ஆத்தான் சுவாமியிடம்தான் சங்கு சக்கர திருவிழச்சினை வைத்துக் கொள்வார்கள். நாயுடு குலத்தை சேர்ந்த ராஜா தோடர்மால் மற்றும் அவரது மனைவியின் சிலை காஞ்சி ஆலயத்தில் உள்ளது. சதத் உலா கான் என்கிற கர்நாடக நவாபின் தளபதி ராஜா தோடர்மால் செஞ்சியை கைப்பற்றியதில் பெரும் பங்காற்றியவர். தமிழ்நாடு, கர்நாடகம் மற்றும் ஆந்திர பகுதிகளை ஆங்கிலத்தில் கர்நாடிக் என்று கூறினார்கள். கர்நாடிக் என்ற சொல்லே கரைநாடு என்கிற தமிழ் சொல்லிலிருந்து தோன்றியது. செப்பேடு 1 IES 1636 AD 1714 15 ஆத்தான் ஜீயர் தோடர்மாலின் குரு என்கிறது. பெருந்தேவி தாயார் சன்னதிய அருகில் இருவரும் எப்போது தேவபெருமாள் உற்சவரை உடையார்பாளைய மன்னர்கள் வசமிருந்து மீட்டு வந்தனர் என்பதை விவரிக்கிறது. பெண்பட்டு தலைப்பாகை அதே வண்ணத்தில் பட்டு வேட்டியை கச்சமாக கட்டி அதன் மேல் வெள்ளையர்கள் போடும் நீண்ட குப்பாயம் ஒன்றை அணிந்திருந்தார். அந்த குப்பாயத்தில் தங்கச்சங்கிலி ஒன்று ஊசலாடிக் கொண்டு இருந்தது. கையில் ஒரு வெள்ளித்தறியை ஏந்தியிருந்தார் தோடர்மால். அவருடன் வந்த குமரன் மிகவும் கம்பீரமாக இருந்தான். சுருளான தலைமுடி அலைவாய, பட்டு வேட்டி, வெண்பட்டு அங்கவஸ்திரம், புஜத்தில் வங்கி, கைகளில் ஸ்வர்ணக்கடா, ஒரு காலில் ஸ்வர்ண தண்டை என்று மன்மதனை போன்று நின்றான். தோள்கள் பறந்து விரிந்து போர்க்கலையில் அவன் சமர்த்தன் என்பதை புலப்படுத்தியது. ஜீயர் சுவாமிக்கும் வந்தனங்கள் என்று ராஜா தோடர்மல் அவரை பணிய ஆத்தான் ஜீயரும் அவரை நோக்கி கைகுவித்தார். உள்ளே வாருங்கள் என்று அவர்களை வரவேற்று உபசரித்த ஆத்தான் ஜீயர் அவர்களுக்கு அருந்துவதற்கு எலுமிச்சை பானகமும் சர்க்கரை பொங்கலும் அளித்தார். பொருத்தமாகத்தான் சர்க்கரை பொங்கலை அளிக்கின்றீர் ஜீயரே. இன்று எனது வாழ்நாளில் முக்கியமான நாள், ராஜா தோடர்மால் கூறினார். என்ன விஷயம் தோடர்மால்? ஆத்தான் ஜீயர் கேட்டார். புதிய நவாப் சதத்துல்லா கான் என்னை தளபதியாக நியமித்திருக்கிறார். காஞ்சிக்கு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். எனது மகன் வீரராம மல்லரையும் நான் முன்பு வகித்த தலைமை அதிகாரி பதவியை ஏற்கும்படி வற்புறுத்துகிறார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். அவனை வைத்து நமது காஞ்சி கோயில்களை பழையபடி பொலிவுடன் விளங்க வைக்க யோசித்துக் கொண்டு இருக்கிறேன், ராஜா தோடர்மால் கூறினார். அற்புதமான எண்ணம். உண்மையில் தேவராஜனின் மூடிய ஆலயத்தை பார்க்கும் போதெல்லாம் மனது சங்கடப்படுகிறது. அத்திவர்தனும் ஆலயத்தில் இல்லை, தேவ பெருமாளும் இல்லை. ஆலயமே சூனியமாக இருக்கிறது. அத்தியூர் மக்கள் நடைப்பிணங்களாக வாழ்கின்றனர். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் கோயிலை எங்கே இவர்கள் பாதுகாக்கின்றனர்? தெய்வ நம்பிக்கை என்பதே அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தானே கருதுகின்றனர், ஆத்தான் ஜீயன் மனவேதனையுடன் கூறினார். இப்போது தேவ பெருமாள் எங்கே இருக்கிறார் தெரியுமா? ராஜா தோடர்மால் கேட்டார். தெரியவில்லை. உடையார்பாளையம் ராஜ்யத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். திருவரங்கம் செல்ல போவதாக கூறிவிட்டுத்தான் புறப்பட்டார்கள். ஆனால் திருவரங்கம் செல்லவில்லை. எனது சீடர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர், ஆத்தான் ஜீயர் கூறினார்.
தேவப்பெருமாள் வெளியேறி 20 வருடங்கள் ஆகிவிட்டிருக்கும் அல்லவா? சரியாக வரும் பங்குனி உத்திரம் அன்று 22 வருடங்கள் பூர்த்தியாகிவிடும். ஆனால் வரும் வைகாசி கஸ்தம் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ள நிலையில் இந்த வருடம் புதிய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து அதுக்கு பிரம்மோற்சவத்தை நடத்த உள்ளோம். உற்சவம் என்பதே மக்களின் உற்சாகத்துக்குத்தானே. துவண்டு கிடக்கும் மக்களின் உள்ளத்தை உற்சாகப்படுத்த இந்த வருடம் பிரம்மோற்சவம் நடத்த உள்ளோம். நேரும் அவசியம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அவசியம் கலந்து கொள்கிறேன் என்றவர் பின்னால் நின்றிருந்த தனது மகனை அழைத்தார். வீரராமா, ஜீயரிடம் ஆசி பெற்றுக்கொள். தந்தை கூறியவுடன் அவரது காலில் பணிந்தான். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கீர்த்தியும் பெற்று வாழ்வாயாக. ஜீயர் வாழ்த்தினார். ஜீயர் சுவாமி, எனது மகனுக்கு உமது கையால் சங்கு சக்கர முத்திரைகளை வைக்க வேண்டும். அவனை ஆலய திருப்பணிகளில் ஈடுபட வைக்கப் போகிறேன் என்பதால் உடனே அது அவசியமாகிறது. ராஜா தோடர்மாள் கூறினார். அதுக்கு என்ன தோடர்மாள் அவர்களே, நான் தேவராஜ பெருமாளை தேடி தெற்கே செல்லலாம் என்று இருக்கிறேன். அதற்குள் வீரராமாவுக்கு திருவலட்சணியை பதிய வைக்கிறேன். ஆத்தான் ஜீயர் கூறினார். அப்படியென்றால் நான் செய்ய போகும் முதல் ஆலய பணியாக தேவ பெருமாளை மீண்டும் காஞ்சிக்கு அழைத்து வருகிறேன். சுவாமி, நானும் தங்களுடன் வருவதற்கு ஆட்சேபனை உண்டா? வீரராமன் கேட்டான். ஆகா, விசுவாமித்திரன் தசரதனை கேட்டது போன்று நானும் கேட்கிறேன் தோடர்மாள். உமது மகன் வீரராமாவை தேவ பெருமாளை மீண்டும் காஞ்சிக்கு எழுந்தருளச் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப் போகிறேன். ஆத்தான் ஜீயர் கூறினார். அதற்காகத்தான் அவனை உம்மிடம் அழைத்து வந்தேன். நீ அவனது பொறுப்பு உங்களது என்று ராஜா தோடர்மாள் கூற, ஆத்தான் ஜீயர் வீரராமனின் சிரசில் கை வைத்து ஆசீர்வதித்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.